நான் ஸ்ரீ பெரிய கருப்பன், உங்களுடைய சமையல் தோழி. என்னை பொறுத்த வரைக்கும் சமையலுங்கிறது இட்ஸ் அன் ஆர்ட் ஃபார்முங்க. உலக உணவுகளில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. எங்கே போனாலும் அந்த கண்ட்ரியோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆர்வம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கலா பிள்ளை. என்னோட வேர்ல்டு ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு. ஸோ என்னோட பேஷன் டுவர்ட்ஸ் குக்கிங் வந்து ட்ரெடிஷ்னல் குக்கிங்லேருந்து ஆரம்பிச்சது. நான் ரெசிபி எல்லாம் வந்து எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எல்லார்கிட்டேருந்தும் கலெக்ட் பண்ணி இந்த ஷோவில் நான் எடுத்துகிட்டு வரணும்னு விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது k2k.com ரசிக்க ருசிக்க. நான் ஸ்ரீ பெரிய கருப்பன், உங்களுடைய சமையல் தோழி. இந்த வாரம் முழுக்க நம்ம வந்து இட்டாலி நாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ் கட்டணும்னா பயங்கர தலைவலி. பசங்களுக்கு வந்து நம்ம ரெகுலராக பண்ணி கொடுக்குற தயிர் சாதம், புளியோதரை, லெமன் ரைஸ் இதெல்லாம் பிடிக்கிறதே இல்லை. டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் புதுசாக ஏதாவது பண்ணலாம், அதாவது இட்டாலி நாட்டில் என்ன பண்ணுவாங்களோ அதை நம்ம பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா. இட்டாலியில் என்ன பண்ணுவாங்கன்னா சூடாக சமைப்பாங்க, ஆனால் அது ஆறி போய் சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் சில டிஷ்ஷஸ் மட்டும். அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் பாஸ்தா வித் மாரினாரா சாஸ். இது நீங்கள் வந்து கோல்டாகி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். மல்டி டாஸ்க் பண்ணணுங்க. எல்லா தடவையும் ஒன்றா எடுத்துகிட்டு வரக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்றா தூக்கிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாரினாரா சாஸுங்கிறது தக்காளி சாஸ் பேசிக்காக. ஸோ நிறைய தக்காளி வேணும். நம்ம நாட்டு தக்காளியாக இருக்கலாம், பெங்களூர் தக்காளியாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். என்ன கிடைக்குதோ அதை வச்சு பண்ணுங்கள். ஒரு தக்காளிக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து பெங்களூர் தக்காளி தான் பிடிக்கும். அப்புறம் நமக்கு ஒரு சட்டியில் தண்ணியை சூடு பண்ணணும் பாஸ்தாக்கு. இன்னொரு சட்டியில் தண்ணியை சூடு பண்ணணும் தக்காளியை அவிய போட. தக்காளியை அவிய போடணுன்னா அதுக்கு பேர் வந்து பிளான்ச்சிங். பிளான்ச்சிங்னா என்னென்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் லேசாக உப்பு போட்டு தக்காளியை வந்து இப்படி நல்லா கீறி உள்ளே போட்டு நல்லா கொதித்த உடனே அதை எடுத்து ஜில் தண்ணியில் போட்டுடணும். அது எதுக்கு ஜில் தண்ணியில் போடுறோன்னா, டக்குன்னு அந்த தக்காளி குக்காரது வந்து நின்று போயிடும், தோலை உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். முதல்ல இந்த தக்காளியை இதுக்குள்ளே போட போகிறேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி. இதை வந்து இப்படி எக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிட்டு தப்புன்னு உள்ளே போட்டுற வேண்டியதான். அது ஏன் போடுறோன்னா, தண்ணி அதை நல்லா நம்ம ஜில் தண்ணியில் போட்டோன்னே தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்படுவோம். போட்டாச்சா? ஒரு 5-6 தக்காளி போட்டால் போகிறோம். அது ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டாச்சு. இதை மூடி வச்சுட்டு பாஸ்தாக்காக தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நான் வந்து பாஸ்தாவை போட போகிறேன். ஓகே, இப்போ பாஸ்தா போடுறதுக்கு முன்னாடி உள்ளே கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். ஸோ உப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாஸ்தா போட போகிறேன். இதில் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபார்ஃபிலே பாஸ்தா. ஸோ பாஸ்தான்னு பார்த்தீங்கன்னா பல விதமான பாஸ்தா இருக்குது. கிட்டத்தட்ட 310 பாஸ்தா இருக்கிறதா கேள்வி, பாஸ்தா வெரைட்டி இருக்கிறதா கேள்வி. அந்த 310 பாஸ்தா வெரைட்டி வந்து கிட்டத்தட்ட அதுக்கு வந்து 1300 பேர் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்காங்க உலகத்தில் எத்தனை பேர் எவ்வளோ பாஸ்தா சமைக்கிறாங்கன்னு. ஸோ இப்போ இந்த சாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து இந்த கேப்சிகமை கட் பண்ணிக்க போகிறேன். சுடுது. ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பூண்டு வந்து இட்டாலியில் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் ஆரம்பத்தில் போடுவோம். இவங்கெல்லாம் வந்து பாதி சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் பூண்டை உள்ளே போடுவாங்க. அது அவங்களோட பாரம்பரிய சமையலோட டெக்னிக்கு. இதெல்லாம் ரொம்ப நைஸாக வேணுங்கிற அவசியமே இல்லை.
கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தட்டு தட்டி போடுங்க. அப்போ தான் இந்த பூண்டை சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சரி, இப்போ இது 2 கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கும். இதை நம்ம என்ன இதில் வந்து நான் என்ன சொன்னேன்னா ஜில் தண்ணியில் போடணும்னு சொல்லியிருக்கேன். நான் போய் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வரேன். சரியா, ஐஸ் தண்ணி ஊற்றி இந்த தக்காளி எடுத்து அதில் போட்டோம்னா தக்காளி குக்காருது உடனே நின்றும். இப்போ பார்த்தீங்கன்னா தோல் எவ்வளோ அழகாக உறிஞ்சிருக்கு பாருங்கள். நான் அதை கட் பண்ணி போட்டிருக்காட்டி அதை வந்து உரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஈஸியாக உரிக்க வருது. இந்த தக்காளி சாஸ் வந்து கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இட்டாலியன்காரங்க பண்ணுறாங்க. பிறகு தக்காளியில் வந்து நிறைய ஆசிட் இருக்குது. நம்மெல்லாம் ஊறுகாய் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அவங்கெல்லாம் சாஸை மாதக்கணக்கில் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில், ஃப்ரிட்ஜ் இல்லாமல். பாருங்கள், அழகாக உரிக்க வந்துருச்சு. நீங்கள் கேட்கலாம், எதுக்கு ஸ்ரீ இந்த தோலை உரிக்கிற அப்படின்னு. இல்லாட்டி என்ன ஆகும்னா தோல் அப்படி திப்பியாக வந்து நிற்கும். நம்ம சாஸ் பண்ணும்போது அது ஸ்மூத்தாக நல்லபடி சில்கியாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தோலை வந்து எடுத்தாச்சு. தக்காளியோட இந்த மண்டை, இந்த காம்பு இருக்கு இல்லையா, இது நமக்கு தேவையில்லை. ஏன் இந்த தக்காளியோட ஹெட்டை எடுக்கணும் அப்படின்னா இது அரைப்படாது மிக்சியில், அதை சாப்பிடவும் முடியாது, நம்மளால் வாயில் கடிபடும். அதனால் அதை எடுத்துடலாம். சரி, இது போட்டாச்சு. சாஸுக்கு வேணையான தக்காளியை நல்லா அரைச்சாச்சு. அடுத்தது நம்ம பேனை போட்டுட்டு சாஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் இல்லாட்டி ஆலிவ் ஆயில் தாங்க யூஸ் பண்ணி சமைக்கணும். அதுதான் இட்டாலியோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, ஆலிவ் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணலாமா, அதாவது வறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கூடாது. ஏன்னா அது வந்து ஹை ஹீட்டில் பயங்கரமாக ஸ்ப்ளிட் ஆகும். அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அதனால ரொம்ப சூடான, அதாவது எய்தர் சாலட் மாதிரி இப்படி ஊற்றி சாப்பிட்றதுக்கோ இல்லாட்டி தாளிக்கிற மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆலிவ் ஆயிலை யூஸ் பண்ணணும். முதல்ல சொன்ன மாதிரி காய் தான் முதல்ல போகணும், பூண்டு போகக்கூடாது. இதில் வந்து இப்போ செலரி இல்லாட்டி வேறு ஏதாவது காயை உள்ளே சேர்க்கணும், இப்போ வெள்ளரிக்காய், கேரட் அப்படி ஏதாவது சேர்க்கணுன்னா கூட நீங்கள் நைஸாக உள்ளே சேர்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு தெரியாது, ஆனாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது லேசாக வதங்கின உடனே பூண்டை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தா நல்லா வெந்தாச்சு. இது மட்டும் ஒரே ஒரு இது கவனிச்சுக்கணும், பாஸ்தா ரொம்ப வெந்தா அது வந்து உடம்புக்கு, ஹார்ட்டுக்கு வந்து நல்லதில்லை. அது அப்படி நறுச்சுன்னு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிடணும். ரொம்ப வெந்துட்டால் அது வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அது ரொம்ப மைதா இல்லை, ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா அது ஜீரணம் ஆகிறது கஷ்டம். அதனால் ரொம்ப வேக வைக்காமல் ஒரு 3/4 வேக்காடாக வெந்த உடனே எடுத்து, உடனே நான் சொன்ன மாதிரி பிளான்ச்சிங் டெக்னிக் எடுத்து ஜில் தண்ணியில் போட்டால் உடனே குக்காகிறது நின்று போயிடும். ஜில் தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த ஜில் தண்ணியில் போடுறது 2 காரணம். ஒன்று நான் சொன்ன மாதிரி குக்கார ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. 2வது காரணம், அந்த பாஸ்தா இன்னும் வந்து அப்படி நறுச்சுன்னு இருக்கும். அதனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் வரும். நல்லாயிருக்கு. தக்காளியை சேர்க்க போகிறோம். நல்ல ஃப்ளேவர். இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நல்லா வேகணும். அது வெந்தப்புறம் நமக்கு தேவையான மசாலாவை போட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். இது நல்லா வேகட்டும். தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு
மூடி வச்சுட்டு பாஸ்தாவுக்கு வேணுங்கிற காயை நான் இப்போ கட் பண்ண போகிறேன். இது மஷ்ரூம். இந்த மஷ்ரூமை வந்து எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னா, தண்ணியில் வச்சு க்ளீன் பண்ணவே கூடாது. தண்ணியில் போட்டிங்கன்னா மஷ்ரூமோட ஈரத்தன்மை அதிகமாயிரும். நீங்கள் சமையல் பண்ணும்போது அது ரொம்ப க்ரன்ச்சியாகவே இருக்காது அந்த மஷ்ரூம். அதனால் அதுக்குள்ள மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்துவிடுங்க. இட்டாலியில் இந்த மஷ்ரூமு, ஜுக்கினி, தக்காளி இதெல்லாம் வந்து அதிகமாக விளையக்கூடிய காய்கள். அதனால் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க சமைக்கிற எல்லா சாப்பாட்லேயுமே இந்த 3 காயை அநேகமாக இருக்கும். நம்ம ஊரில் வெங்காயம் தக்காளி கண்டிப்பாக சேர்க்குற மாதிரி அவங்க இந்த காய்களை அடிக்கடி சேர்ப்பாங்க. குடை மிளகாய், கேப்சிகம், என்ன கலர் கடையில் கிடைக்குதோ அதை வாங்கிக்காங்க, தப்பு கிடையாது, எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் இதுதான் போடுறேன், நம்மளும் இதான் போடணும்னு கிடையாது. என்ன காய் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த காயை நறுக்கி லேசாக வதக்கிட்டு பாஸ்தாவோட சேர்க்கலாம். என் பிள்ளைங்களுக்கு பேபி கார்ன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பாஸ்தா பண்ணும்போது இல்லாட்டி பீட்சா பண்ணும்போது கண்டிப்பாக கார்ன் வந்து சேர்த்துக்குவோம். அப்புறம் ப்ராக்கலி, இது பாஸ்தாவோட சேர்க்கும் போது, எஸ்பெஷலி தக்காளியோடு சேரும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்காங்க. சரி, இப்போ தக்காளி சாஸ் நல்லா வெந்துட்டு வருது. இதில் வந்து இட்டாலியன் சீசனிங் அப்படின்னு ஒன்று சேர்க்கணும். சாஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து ஆரகேனோ. ஆரகேனோலாம் நிறைய பேருக்கு என்னன்னு தெரியறதில்ல. அது பேசிக்காக நம்ம ஊர் கற்பூரவள்ளி, காய்ந்த கற்பூரவள்ளி. என்ன ஒரு மனம். ஸோ இது கிடைக்காட்டி நம்ம ஊர் கற்பூரவள்ளியை கொஞ்சம் வெயிலில் காய வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் காண போட்டேன். இதோட நம்ம கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்க்க போகிறோம். லேசாக உப்பு சேர்த்துட்டு, சரி இது லேசாக வதங்கட்டும். நான் வந்து பாஸ்தாவையும் இந்த காய்கறியும் நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இதை இந்த சைடு மாற்றிடுறேன். அது லேசாக போயிட்டே இருக்கட்டும். இப்போ இன்னொரு சட்டியை வச்சோடனே எண்ணெய் ஊற்றலாம். காய்கறியை உடனே போடலாம். ஸோ லேசாக வதங்கின அப்புறம் நம்ம வந்து பாஸ்தாவையும் சேர்த்து சாஸையும் சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான காரம் வந்து சாஸில் இருக்கிறதுனால வெறும் உப்பு மட்டும், காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போகிறோம். ஸோ இது வதக்கின அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இது நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்திருக்கு. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், எவ்வளோ பாஸ்தா ஒரு நாளைக்கு சாப்பிட்றது அப்படின்னு. ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 120 கிராமுக்கு மேலே பாஸ்தா சாப்பிடக்கூடாதுங்கிறது இட்டாலி நாட்டு டாக்டர்கள் சொன்ன ஒரு விஷயம். ஏன்னா இது நிறைய மைதா இருக்கிறதுனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம், அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க. எல்லாம் வெந்திருக்கு. இப்போ காயும் வெந்தாச்சு, பாஸ்தாவும் வெந்தாச்சு. சாஸை மட்டும் உள்ளே போட்டுடலாமா? ஓகே. இப்போ நான் பண்ணியிருக்கிற இந்த பாஸ்தா கிட்டத்தட்ட 3 பேர் சாப்பிட்லாம். இது ஒரு எக்ஸாக்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்டர் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இறக்கிடலாம். அப்போ நம்ம பாஸ்தா தயார். நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று சேர்க்க போகிறேன். அதான் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த மிளகாய் தனியாக ஏதோ ஒரு பாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இதை போட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய பாஸ்தா தயார். அப்படி எடுத்து இதை சூடாக சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் அப்படி பேக் பண்ணாலும் நல்லாயிருக்கும். டன். இது வந்து மொசரல்லா சீஸ், செடார் சீஸ் எதுனாலும் சேர்க்கலாம். நம்ம பண்ணுற புளியோதரை, லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் அதெல்லாம் விட இந்த பாஸ்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. இன்றைக்கி பாஸ்தா வித் மரனரா சாஸ். நாளைக்கு இன்னொரு இட்டாலியன் டிஷ். என்னங்கிறது சீக்ரெட், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.
இந்த வீக் ஸ்பெஷாலிட்டி வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல். அதில் வந்து நம்ம நாகர்கோயில் ஸ்பெஷல் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். அது பேர் வந்து உள்ளி பச்சடி. உள்ளி பச்சடி வந்து நாகர்கோயில் ஒரு ஃபேமஸான டிஷ். இது வெட்டிங் சீசனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இலையில் வந்து எல்லா டிஷ்ஷோட ஒன் ஆஃப் த டிஷ் வந்து இந்த பச்சடி. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரெஷ் மசாலா அரைக்க போகிறேன். ஸோ அதுக்கு பேன் எடுத்துப்போம். ஸோ காஞ்ச மிளகா, எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஒரு 3 மிளகா யூஸ் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா. நல்லா சாட் பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டா ஒரு ஃப்ரெஷ் மசாலா ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறத ஒரு வாரம் 2 வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு அரைக்க போகிறேன். இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகிற வரைக்கும் ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றுவோம். ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து இது கொஞ்ச நாள் வச்சு நான் சாப்பிட்றதுக்காக. ரொம்ப நாள் வைக்கணும்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணலாம். சின்ன வெங்காயம், அது கூட 200 கிராம் சின்ன வெங்காயம், அதுக்கு வந்து ஒரு 50 கிராம் பச்சை மிளகா, 50 கிராம் இஞ்சி. நான் ஜென்ரலாக இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது வீட்டில் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ எங்கள் அம்மா சொல்லுவாங்க இது டைஜஸ்டிவ் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ப்ரௌன் ஆன பிறகு நான் மிக்ஸ் பண்ணி வச்ச டேமரின் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, புளிப்பு ரொம்ப அதிகம் வேண்டாம், பட் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. தி ஸ்மெல் இஸ் ஆசம். மசாலா ட்ரை பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ என்னோடய மசாலா ரெடி. உப்பு ஆட் பண்ணி போகிறேன். ஓகே, ஸோ உப்பு போட்ட பிறகு கொஞ்சம் வந்து வெல்லம். ஸோ வெல்லத்தோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஒன்று வந்து இது வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வந்து ஆட் ஆகும். இப்போ காரமாக எதாவது பண்ணுறோன்னா காரத்தை வந்து ஆக்சுவலி குறைக்கும். ஸோ இது வந்து ஒரு வேண்டிய டேஸ்ட்க்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் போடுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம சவுத் இண்டியன்ஸ் ஸ்வீட் அவ்வளோவா எடுக்க மாட்டோம் டிஷ்ஷோட. பட் இது ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட், ஆட் பண்ணியே தான் ஆகணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3. ஸோ இன்னும் ஒரு 5 minutes and then I am done with the dish. இது பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிள் டிஷ்ஷாக இருக்கும், பட் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரு தடவை பண்ணி. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயம் உள்ளி சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அதோட வெரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராங் ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியும் அதோட என்ன ரியல் ஃப்ளேவர்னு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேணும்னா இதை தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் மஸ்டர்ட் இல்லைன்னா கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் தாளிச்சு மேலே ஊற்றிக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட வச்சு சாப்பிடுவேன். நான் தாளிக்க மாட்டேன், அப்படியே யூஸ் பண்ணிவிடுவேன். பார்த்திங்கன்னா உள்ளி பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது ஒன்றும் இல்லை, நம்ம இன்னும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் லிக்விடாக பண்ணுவேன், இல்லைனா நீங்கள் இப்படி கூட கொஞ்சம் திக்காக பண்ணி கூட சாப்பிடலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சவுத் இண்டியன் ஆத்தென்டிக் டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.